இங்கே பாருங்கள், இது நான்குழிச்சாலை. திருமங்கலத்துலேருந்து செங்கோட்டை வரைக்கும் நான்குழிச்சாலை போட்டு வர்றாங்க. நல்ல திட்டம்தான். மக்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நான்குழிச்சாலை இடையூறுக்காக நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இதில் என்னென்னா, விவசாயி எங்களை மாணிக்கு விவசாயெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி ஒரு பிரயோஜனம் இல்லாமல் சில்லி காசோட கேவலமாக எங்கிட்ட இந்த இடத்த நீங்கள் அங்கே வாங்குகிறாங்க. இது இந்த நடுத்தர மக்களுக்காக நான் இதை சொல்லிக்கிறேன். இந்த சின்ன இந்த 1 ஏக்கரு, அரை ஏக்கரு, 4 ஏக்கரு, 5 ஏக்கரு வச்சுருங்க இந்த விவசாயிகள் சரி நம்ம பிள்ளைகளுக்காக இடத்த வாங்கி போடுவோம்னு சொல்லி வாங்கி போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான இந்த இது. அரசாங்கம் எல்லாமே செஞ்சிடும், நல்லது செய்கிறோம், அது செய்கிறோன்னு சொல்லி எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் எதுவுமே செய்யலை. தெரிஞ்சுங்க, இப்போ ரோடு இந்த 4 வழிச்சாலை ரோடு போட்டு வர்றாங்க. நான் அந்த இடத்துல விவசாயம் இப்போ எனக்கு 37 வயசாச்சு. நான் இப்போ வரைக்கும் விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் இந்த இடத்துக்கு யாருமே எந்த இதுவுமே பண்ணது கிடையாது. இப்போ என்ன சொல்லிட்டாங்க அரசாங்கம், ரோடு போடுறேன்னு இடத்தையும் வாங்கிட்டு யூடிஆரில் தவறாக இருக்குது. இதுக்கு யார் பொறுப்பு? நான் பொறுப்பா? இல்லை எங்கள் வீட்டில் உள்ளவங்க பொறுப்பா? நான் பத்திரம் போட்டிருக்கேன், பத்திரம் முடிச்சிருக்கேன், பக்கத்து காட்டுக்கார பேர் தவறுதலாக இருக்குது. இதை மாற்றுறதுக்கு நான் 2 வருஷமாக 2022 நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். தாசில்தார் ஆஃபீஸு, விஓ ஆஃபீஸு, ஆடியோ ஆஃபீஸுன்னு எந்த இடத்துக்கும் போயும் எந்த பிரயோஜனமும் இல்லவே இல்லை. மாற்றி தர்றதுக்கான வழியும் எந்த அதிகாரியும் பண்ணலை. இப்போ என்ன சொல்கிறாங்க, தவறுதலாக இருக்குது, நாங்கள் உங்கள் அமௌண்ட்டை நாங்கள் கோர்ட்டில் கட்டிடுறோம். எப்படி? என் இடத்தையும் வாங்கிக்கிடுவாங்களாம், கோர்ட்லேயே மனதை கட்டிடுவாங்க. நான் கோர்ட்டில் அலைஞ்சு இவங்க காசை இவங்க ரோடு போட்டு நல்லா போடணுமா, நான் என் காசையும் நான் கோர்ட்டில் அலைஞ்சு வாங்கணுமா? என் வாழ்வாதாரத்தையும் பிடுங்கிட்டிய. அரசாங்கம் ஒருத்தங்களை யாரும் அடிமைத்தனம் படுத்தலை, அரசாங்கம் தான் எங்களை அடிமைத்தனம் படுத்துறீங்க. விவசாயத்தை அழிக்கிறன்னா அரசாங்கமே விவசாயமே நீங்கள் அழிச்சிக்கிறீங்க நீங்கள், அவ்வளோதான். இதை நான் ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை, யூடிஆர் பிரச்சனை, பேர் தவறுதலாக இருக்குது. அந்த பேரை மாற்றி தர சொல்லி நான் மனு கொடுத்துட்டேன். அவங்களும் அந்த பேரில் தவறுதலாக உள்ளவங்களும் இது எங்கள் இடம் இல்லையா, நான் உங்கள் இடம் தான், நான் எழுதி கொடுத்துறேன்னு சொல்லி அவர் விஓ மூலம் எழுதி கையெழுத்து போட்டும் கொடுத்தாச்சு. இப்போ எத்தனையோ அதிகாரி வண்டியில் வர்றாங்க, வந்து இடத்த பார்க்குறாங்க. எனக்கு மாற்றி கொடுக்க தர்றதுக்கு வழி இல்லை. ரோடு போடுறதுக்கு நீங்கள் விடுங்க, நீங்கள் எனக்கு ரோடு போட விட மாட்டேங்கிங்க, நீங்கள் ரோட்டை மறிக்கிங்க. என் வாழ்வாரத்தை பிடிங்கிட்டிய, நான் எங்கே போக? நான் விவசாயம் செஞ்சு இதே விவசாயத்தை நான் விவசாயம் செஞ்சு நான் இப்படி ஆக்கிட்டிய, ஒன்றும் இல்லாமல் தோண்டி எடுத்துட்டிய. இப்போ நான் நான் யார்கிட்ட போய் நாங்கள் வாங்க? நான் இந்த மழை வச்சா நான் நெல் போட்டு என்னத்தையோ ஒரு மாதம் என்னத்தையோ 40,000 50,000 நான் எடுத்துருவேன். இப்போ இதவும் பிடிங்கிட்டீங்க, ரோடும் போட மாட்டேன்ட்டீங்க, காசும் தர மாட்டேன்ட்டீங்க. இல்லை அவங்க இப்போ நீங்கள் செய்கிறது கரெக்டாக இருந்தால் ஒரு தனி தாசு என்கேஜுக்கு ஒரு தனி தாசுதார் வச்சு நீங்கள் இதை இடத்த அபகரிக்கீங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு ஆர்டிஓ வைங்க. என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, முடிகிற பிரச்சனையை முடிச்சு கொடுங்க. இப்போ பிரச்சனை இருக்குது, கோர்ட்டில் கேஸ் நடக்குன்னா நீங்கள் கோர்ட்டில் பணத்தை கட்டிக்கோங்க. பிரச்சனையே இல்லாத இடத்தையே நீங்கள் இப்போ வச்சுக்கிட்டு எங்களை போட்டு பாடாப்படுத்துறீங்க. ஒன்றும் இல்லாதது இது மாற்றி கொடுக்குறதுக்கு இது என்ன உலக படைப்பு கிடையாது. நான் என் இடத்துக்காரன் நான் சம்மந்தப்பட்டவர் இருக்கார், அவரும் சொல்கிறாரு இல்லைன்னு சொல்லி கையெழுத்து போட்டு எனக்கு கொடுக்குறதுக்கு எவ்வளோ நேரங்க ஆகும்? ஒரு அரசாங்கம் ஏங்க இவ்வளவு நீங்கள் எங்களை போட்டு இப்படி பாடாப்படுத்துறீங்க? 2 வருஷமாக நான் அலையிறேங்க. உங்கள் அரசாங்கத்துலேருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதை நீங்கள் மாற்றி கொடுங்க, தயவுசெய்து மாற்றி கொடுத்துட்டு என் இடத்த போடுங்க. சாதாரண மக்கள் யாராக இருந்தாலும் சரி, இனிமேல் தப்பாக பட்டா தவறு யூடிஆர் இருக்கணுன்னா எங்கே இருந்தாலும் கஷ்டப்பட்டாது மாற்றிடுங்க. பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போகிறோம் வச்சுட்டு போகிறோன்னு மட்டும் தயவுசெய்து விட்டுறாதீங்க. இது பல பிரச்சனைகளை கொண்டு விட்டுறாங்க. ஏன்னா நான் இடத்துக்காரங்களோ பக்கத்து கடக்காரவனு பிரச்சனை பண்ண போகிற கிடையாது. ஒன்றும் இல்லாமல் அரசாங்கமே மாட்டி விட்டுருது. இப்போ சும்மா இருந்ததை இவங்களே உசுப்பேற்றி விட்ட மணிக்கு, அவங்க சும்மா இருந்தவங்களை உசுப்பேற்றி விட்ட மணிக்கு இப்போ கதையை கொண்டு வந்துட்டாங்க. இவங்க பத்திரம்லாம் எங்களுக்கு பத்திரம் செல்லாதுங்க, எங்களுக்கு பட்டா தான் செல்லுங்கிறாங்க. அவங்க வேறு பத்திர ஆஃபீஸ் இருக்குது, பட்டா போட்டு நாங்கள் 15 இப்போ 1988 எவ்வளோ இருந்துச்சு? இவங்க எப்படியா இருந்துச்சு? செல்லு நேட்டா இப்போ இஎம்ஐ இப்போ இசிஎம்ஐனா 10 அடிக்கு ஒரு இசிஎம்ஐ வச்சுருக்கீங்க. அப்போ 98 1987 எத்தனை இசிஎம்ஐ இருந்துச்சு? அப்போ எங்கே வில்லங்க சான்றிதழ் எடுக்கப்பட்டுருந்துச்சு? 10 எங்கே எடுக்கப்பட்டுச்சு? அப்போ வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு. இருந்துச்சு. நாங்கள் இந்த செண்டு இடத்த நாங்கள் இதை நாங்கள் பிரிக்கணும், பட்டா மாற்றி நாங்கள் எங்கள் அண்ணன் தம்பிக்கு நாங்கள் பிரித்து கொண்டுங்கிறதுக்காக நாங்கள் எதோ விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை நாங்கள் பிரிக்கணும், எங்கள் பிள்ளைகளுக்கு நான் பிரித்து கொடுத்துட்டு போனோம். யாராவது ஒரு ஆள் எங்கள் வீட்டில் யாராவது ஒரு ஆள் விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கணும் சொல்லி எங்கள் அப்பா எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ நீங்களாக 4 வழிச்சாலை பொறுத்து ரோடை போட்டு ரோடு போகிறன்னு கொண்டு தவறுதலாக இருக்குது, வேற யார் பேரில் இருக்குது, உங்களுக்கு எதுக்கு சம்மந்தமானிக்கு இருக்குது? நீங்கள் பத்திரம் மட்டும்தான் வச்சுருக்கியா, பட்டா இல்லை. பட்டா யார் செய்யணும்? பட்டாவில் தவறுதல் யார் பொறுப்பு? இதுக்கு நான் பொறுப்பா?
10ஆம் முடிக்கும் போதே இல்லை 10ஆம் வந்து பட்டா வந்து இத்தனை வருஷத்துக்குள்ளே நீங்கள் பட்டா போட்டாகணும், இல்லாட்டி எதுவும் நட்டம் வரணும், எதுவும் ஆர்டர் எதுவும் பெர்மிஷன் வச்சுருக்கீங்களா? எதுவும் ஆர்டர் இருக்குதா சொல்லுங்கள். பட்டா இருக்குது, இந்த பட்டா தான் முக்கியம், பத்திரம் தேவையில்லைன்னு சொல்லி ஏன் அறிக்கை விட்டுருங்க. பத்திரம் போய் போக தேவையில்லையே, பட்டா வச்சுட்டு போயிடுறோம் எல்லோரும். மாற்று தர்றதுக்கு வெளியே ஏதோ தயவுசெய்து பாருங்கள். நான்குவழிச்சாலையிலேருந்து வர்றவங்களா இருந்தாலும் சரி, இந்த தாசில்தார் ஆஃபீஸு, நான் எல்லா இடத்துக்கும் அலைஞ்சு ஓஞ்சி பிச்சை எடுக்காத கரையாக அவங்கள்ட்ட அலைஞ்சிட்டேன். 2.5 வருஷமாக அலைஞ்சு என் வேலையை விட்டு பொழப்ப விட்டு, நீங்கள் ரோடு ஓட்டு நீங்கள் பெரிய கொலி ஆயிருக்கு, நீங்கள் போகிறதுக்கு நாங்கள் தான் பலிகாடா? என் இடத்தையும் கொடுத்து நான் கோர்ட்டுக்கு அலைஞ்சு இப்போ நான் அலைஞ்சு வாங்கணுமா? இதில் என்ன இருக்குது? நீங்கள் எனக்கு மாற்றி தரக்க யோசிக்கிங்க. அரசாங்கம் இது யாராக இருந்தாலும் இதை பார்த்து இதுக்கான வழியை நீங்கள் பண்ணுங்கள். இது எந்த ஊர்னா அத்தியோளஞ்செங்குளம் வரும். அத்தியோளஞ்செங்குளத்தில் இது இந்த இடம் வந்து இருக்குது. இந்த இடம் வந்து 4 வழிச்சாலை போடுறாங்க. இந்த இடத்துல தான் பிரச்சனை. இதை வந்து மாற்றி தரக்கான இதை வந்து யாரும் முன் வரந்து செய்யலை. இதை பார்த்து செய்யுங்க. மக்கள் வந்து விசாரிக்குங்க. பட்டா மாற்றம் தயவுசெய்து எல்லாம் மாற்றிருங்க. என்னம்மானக்கு யாரும் தயவுசெய்து இனிமேல் அலையாதீங்க. அரசாங்கத்திலலாம் போய் அலைஞ்சு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒன்று நல்ல பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும், இல்லையா நமக்கு பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பெரிய ஆள் இருக்கணும். அப்படி ஆளுகிறதுக்கு தான் இந்த இடத்த வச்சு பட்டா மாற்றி காசை கட்டுக்கட்டாக கொடுத்து வாங்கலாம்னா. நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் என்னத்தையோ வர்றதை வச்சு பழக்க ஆளுங்க நினைக்கிறவங்கள தான் இந்த இடத்துலலாம் கஷ்டம். இனிமேலாவது சக்கரையாக இருந்து பறிச்சுக்கோங்க. நன்றி.